என்னோட கிச்சனுக்கு 2 பேர் புதுசாக வந்திருக்காங்க. இவங்க தான் இந்த கருப்பு மண் சட்டிங்க தான். பருப்பும் கீரையும் கடையறதுக்கு இந்த சின்ன சட்டி வாங்கியிருந்தேன். அப்புறம் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அகலமான பெரிய சட்டியாக வாங்கியிருந்தேன். இவ்வளோ நாளாக இந்த ப்ரௌன் கலரில் சட்டி இருக்குங்களா மண் சட்டி, அதுதான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இந்த டைம் கடையிலேயே அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி கருப்பு கலர் நீங்கள் மண் சட்டி வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சீசனிங்லாம் பண்ண தேவையில்லை, அரிசி கழிஞ்ச தண்ணியெல்லாம் நீங்கள் போட்டு கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இதை வந்து இந்த கருப்பு சட்டி வந்து டேரெக்டாக நீங்கள் அப்படியே கழுவிட்டு எப்போவும் சமைக்கிற மாதிரி சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த ப்ரௌன் கலர் சட்டியே வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம் வந்து பேக் பண்ணுவாங்களாமா. ஸோ அதனால் இந்த மாதிரி கருப்பாக மாறிடும் அப்படின்ட்டு சொன்னாங்க. எங்கள் ஊர் பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பீக்கங்காய் குழம்பு வைக்கும்போது பால் ஊற்றி கடைவாங்க. சட்டியில் இருக்கிற எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டு வெடிச்சதும் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வணக்கிட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற பீர்க்கங்காயை உள்ளே சேர்த்திக்கலாம். உப்பு மஞ்சத்தூள் போட்டு வணக்கிட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு காய் வெந்ததுக்கு அப்புறமா இறக்கிட்டு எக்ஸஸாக இருக்கிற தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சீரகமும் தனியாகவும் இடிச்சு வச்சுக்கிட்டு உள்ளே போட்டுக்கலாம். கொஞ்சமாக நம்ம காய்ச்சி ஆற வச்ச பாலை உள்ளே சேர்த்தி கடைஞ்சி வச்சுக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் தண்ணி, அதையும் ஆட் பண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும்.